தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். அடியங்க புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர். மூட்டு வெளி நெய், இந்த மூட்டு வெளி நெய் பற்றிய தகவல்கள் சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சித்த மருத்துவ வாழ்வியல் முறைகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்குமான ஒரு மருத்துவ தகவல் தான் இது. மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதே இடையே தெரிவித்துக் கொள்கிறோம். மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, லெகிமன் தேஞ்சிருச்சு, சவ்வு கிழிஞ்சிருச்சுங்க, தேஞ்சிருச்சு, சவ்வு நாறு பிதுங்கிடுச்சு, சவ்வு பிதுக்கும், எலும்பு அந்த அலைமண் மாறி போச்சு. இது போன்ற காரணங்கள் நிறைய நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். பரவலாகவே இந்த நோய் அதிகமாக வருவதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம உணவுல இப்ப நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத இப்ப நாம தீர்மானிக்கல. நம்ம ஏதாவது ஒரு நகரத்துல வாழ்வோம், அந்த பக்கத்து தெருவுல அந்த ஊர்ல வியாபாரிகள், இந்த மளிகை கடையோ அந்த சூப்பர் மார்க்கெட்டோ தான் நம்ம அதுங்க என்ன விற்கிறாங்களோ தான் சாப்பிட முடியும். நம்ம தேவையானதை சாப்பிட முடியாது, அங்க இருக்கிறத நம்ம சாப்பிட முடியும். அப்படிங்கிற நிலைக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை நகரமயமா ஆகி கொண்டு இருப்பதனால அந்த வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நம்ம உணவுல கவர் பண்ண முடியுதா அப்படின்னா கவர் பண்ண முடியல. சில பேர்த்துக்கு மூட்டு தேய்மானத்துக்கு கால்சியம் பற்றாக்குறை இருக்கலாம். சில பேர்த்துக்கு சத்து லெகிமன் தேவையானது P12ன்னு ஒரு சத்து இருக்குது. அது குறைபாடுகள்னால உங்களுக்கு மூட்டுல உள்ள இருக்கிற அந்த பசைகள், தேய்மானங்கள், அந்த சவ்வு, இது எல்லாமே தேய்மானம் ஆகுது. உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பொருளை கொண்டுதான் செய்யப்பட்டிருக்குது. இரும்பை கொண்டு செய்யப்படலை நம்மளோட உடம்பு. ஒவ்வொரு தாதுக்களை கொண்டுதான் நம்ம உடம்பு 7 தாதுக்களாக செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த தாதுக்கள் குறையும் போது அந்த இடம் பலவீனமாகுது அல்லது தேய்மானம் ஆகுது அப்படின்னு நம்ம பேர் வரும். அப்ப அது ஒரு நோயையோ ஒரு குறைபாடோ ஒரு வலியோ ஏற்படுத்தி வாழ்நாள் முழுதும் நம்ம அவஸ்தைப்படுறோம். அதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா 40 வயசுக்கு மேல தொப்புளுக்கு கீழே ஏதாவது ஒரு நோய் வந்துடும். 40 வயது ஆச்சுனாக்கா நம்ம தொப்புளுக்கு கீழே ஒண்ணு இடுப்பு வலிக்கும், இடுப்பு தேய்ச்சி போச்சும்பாங்க, இடுப்பு குனிய முடியல, நிமிர முடியல இருப்போம், இல்லை L4 லம்பாடு தேஞ்சு போச்சுமோ, இல்லை சயாட்டிக்காவில் பார்த்தீங்கன்னா சயாட்டிக்கா நர்வஸ் பலவீனம் ஆயிடுச்சு. இது போன்ற ஏதாவது ஒரு குறிப்பில் மூட்டு தேய்மானம் இல்லை யூரிக் ஆசிட் கீழே தொப்புளுக்கு கீழே 40 வயசுக்கு மேலே கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில நீ நம்ம எல்லாருமே இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான ஒரு மருத்துவம் தான் அந்த மருந்து. இது பெரும் மருந்து. மூட்டு வலி நெய்யுங்கிறது இது மருத்துவர்கள், சித்த வைத்தியர்கள் பாரம்பரியமான செஞ்சவங்க தான் நம்ம அதை செய்ய முடியும். முறைப்படி சித்த மருத்துவர்களாக உங்க பக்கத்தில் சித்த மருத்துவர்கள் வைத்தியர்கிட்ட நீங்க கண்டிப்பா இதை வாங்கலாம். இது மூட்டு வலி நெய் அப்படின்னு சொல்வது. இது பாத்தீங்கன்னாக்கா வேம்பு, சீந்தில், ஆலதோடா, பேய் புடுகன், கண்டங்கத்திரி, தண்ணீர் விட்டாங்கிழங்கு, வெண்ணெய், வட்டத்திப்பிலி, வாய்விடங்கம், கடுகு ரோகிணி, சேராங்கொட்டை, வசம்பு, திப்பிலி, பேரரத்தை, மஞ்சள், தேவதாரம், கண்டகத்திரி, பார்லி அரிசி, பூநீர், சுக்கு, மஞ்சள், சோம்பு, செவியம், கோஷ்டம், மிளகு, குடல் வாய்ப்பை, ஓமம், அதிவிடயம், இப்படி ஒரு 30 மருந்துகளை கொண்டு செய்யக்கூடியது. சாதாரண மக்கள் செய்வது கொஞ்சம் கடினமானதான். ஆனா மருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கொடுப்பதனாக அந்த மருந்து பத்தி நம்ம ஒரு அறிமுகம் செய்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு மருந்து, பெரிய ராஜ மருந்து. ஆனாக்க எப்படின்னாக்க எந்த விதமான தேய்மானம் இருந்தாலும் இந்த மூட்டு வலிச்சிடும். எலும்பு பற்றிய வாதம், எலும்புக்குள்ள ஒரு வாயு போய் அடைஞ்சிருக்கும். வாயு அடைஞ்சிட்டு அந்த இடத்துல ரத்த ஓட்டங்களை தடுத்துக்கிட்டு இருக்கும். நீட்ட முடியாது. நிறைய பேர்த்துக்கு காலை நீட்டி பார்ப்பாங்க, நீட்ட முடியாது. காலை ஒரு பக்கம் மடக்கி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கால் இப்படி ஷேக்ல பெண்ட் ஆயிருக்கும். உட்காந்துருப்பாங்க, கால் மட்டும் இப்படி பெண்ட் ஆயிருக்கும். அந்த அலைமெண்டே மாறி இருக்கும். சில பேர் இப்படி ஒரு பக்கமாவே நினைப்பாங்க. என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுகள்ல இருக்கின்ற அந்த சவ்வு தேஞ்சு போயிட்டு அந்த எலும்பு ஒன்னோட ஒன்று உரசி அந்த அலைமெண்டே மாற்றி விட்டுரும். இல்லை அங்க இருக்கிற அந்த வாதம், அந்த எலும்பு மூட்டு வாதம் போய் தேஞ்சு அதை மாற்றி விடும். சில பேர்த்துக்கு பார்த்து கீழே குதிகால் வாதம்னு சொல்லுவாங்க. கால குதிகாலில் நடக்க முடியாது, தாங்கி தாங்கி நினைப்பாங்க. ஒரே பக்கத்துக்கு வெயிட்லாம் போகி ஒரு பக்கம் இந்த அலைன்மெண்ட்ல நிற்பாங்க. அதான் குதிகால் வாதம். குதிகாலில் யூரிக் ஆசிட் போயிட்டு அவங்க உட்காந்துக்கும். எலும்பு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. கேட்டீங்கன்னா டாக்டர் எலும்பு வளர்ந்துருக்குதுங்க, அதை ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூரிக் ஆசிட் அங்கே டெபாசிட் ஆனாலும் இந்த குதிகால் வரும். ஸோ அது இந்த எலும்பு மூட்டு வலி நெய்யில சரியாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு பூட்டு வலி, எலும்பு பூட்டுக்கு அந்தந்த ஜாயின்லயும் வரும். சர்வாங்கி சொல்லுவாங்க. சர்வ அங்கத்திலையும் வாதம் வரக்கூடியது சர்வாங்கி அல்லது ரொமாட்டிக் ஆர்த்தடிக்ஸ் அல்லது முடக்குவாதம் சொல்லக்கூடியது. இது எல்லா மூட்டுலையுமே வலிக்கும். ஒரு 100 தேள்
ஒரு மனிதன் ஒரே நேரத்துல கடிச்சா எப்படி வலிக்குமோ அது போன்ற ஒரு வலியை தரக்கூடியதான் நம்முடைய சரவாங்கி முடக்குவாதம் சொல்லுவாங்க. இது வந்து தீர்க்க முடியாத நோய்கள் என்றும் கர்மவினை நோய்கள் என்று சித்தர்கள் வந்து வகுத்துறாங்க. இது வரைக்கும் இதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா அது தீர்வு தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த நொய்கள் சாப்பிடும்போது அந்த மூட்டுல ஏற்படுகின்ற அந்த எலும்பு பூட்டு வலி சரியாகும். சில பேருக்கு புறையோடைய புண்ணுல போதுமான சத்து போல நல்ல ரத்தம் போகலனாக்க அந்த புண்ணு ஆறவே ஏறாது. அது மூட்டு வலி புண்ணாகலாம், கைகால் புண்ணுகளாக ஆகலாம். சில பேருக்கு கை விரல்ல புண்ணுகள் இருக்கும். சுகர் இல்லாத புண்ணு சொல்றேன். சுகர் புண்ணு வேற, சுகர் இல்லாத சில புண்ணுகளே ஆறாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்டங்கள் குறைபாடு தான். அதே போல வெள்ளை வெள்ளை நிறைய பரவிட்டு வெண்குட்டம் வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க. அது வெண்புள்ளி அங்கங்கே வெள்ளையா, உதட்டுல வெள்ளை, முகத்துல வெள்ளை, உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளையாகும். அது சத்து பற்றாக்குறை. அதிகப்படியான உஷ்ணமும் சத்து பற்றாக்குறை தான். உடம்புல எந்த இடத்துல பார்த்தாலும் வெண்புள்ளி அல்லது வெண்குட்டம்னு சொல்லுவாங்க. அந்த நோய்கள் நம்ம இந்த நெய் மருந்துல வந்து நமக்கு வந்து சரியாவது நம்ம அனுபவத்துல பார்க்க முடியுது. பரங்கி புண்ணு, அது ஒரு வகையான புண்ணு. அந்த பரங்கி புண்ணுகளும் ரெடி ஆகும். ஆசனவாய் நோய், ஆசனங்கள்ல மூலத்துல போய் மூலம் பிதிக்கிட்டு வருது, மூலத்துல சில பேர் எரிச்சல் வருது, மூலத்துல வந்து எப்போ மலம் போனாலும் மூளை எரியறது, உட்காந்தா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூலத்துல மூலாதாரத்துல சூடு போயிட்டு ஒரு புஷ் பண்ணி வெளியே தள்ளும். உடம்புல இருக்க சூடு எல்லாமே நேராக போயிட்டு புஷ் பண்ணி வெளியே தள்ளும். ஸோ அதிக பேர் உடலுறவு கொள்வதனால அந்த குண்டலினி வந்து பாதிக்கப்பட்டு இந்த மூலாதாரத்துல போயிட்டு ஆசன நோய்களாக வரும். ஸோ அதுவும் இது வந்து சரியாகும். சில பேருக்கு வந்து அதிமூத்திரம் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் அடிக்கடி கழிப்பாங்க. ஏன்னா அந்த பிளாடர் வந்து தொங்கிடும். இந்த பிளாடர் வந்து நரம்பு தளர்ச்சினால நம்ம சிறுநீர் கிட்னிந்து வரக்கூடிய அந்த பிளாடர்ல யூரின் டேங்க் ஃபுல்லா ஆகினப்போ தான் நமக்கு அந்த உணர்வை கொடுக்கணும். ஆனா அந்த பிளாடர் வந்து என்லார்ஜ்மெண்ட், யூரினரி பிளாடர் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆனதுனால அது வந்து யூரினை பிடிச்சு வைக்க முடியாது. அப்போக்கி வெளியே டிச்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சுகர் பேஷண்டாக இருக்க, சுகர் இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சிறுநீர் அதிகம் போவாங்க. சில பேருக்கு பார்த்தா ருசி இன்மை சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்டா ருசியை உணர முடியாது. நாக்கு வந்து சத்து பற்றாக்குறையினால அந்த ரத்த ஓட்டங்கள் குறைபாடுனால அது ருசி தெரியாது. ஆனால் ருசியா இருக்கும். மற்றவங்க சாப்பிட்டு நல்லா தானே இருக்குதுமா, இவங்க உப்பு இல்லாமாங்க, புளி இல்லாமாங்க, காரம் இல்லாமாங்க, ஒரு நாக்கில் வந்து ருசி இன்மை. ரெண்டு இறைப்பு நோய் இருக்குன்னு அந்த லங்ஸ் பலவீனம், கல்லீரல் பலவீனமான இறைப்பு நோய், இறைப்பு வருது. ஸோ இது போன்ற நோய்களும் இதுல குணமாகும். பீனிசம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான பீனிசம் சைனஸ். அந்த சைனஸும் பார்த்து அதிகப்படியான லிவர் சூடாகி அதனால நுரையீரல் என்று சொல்லக்கூடிய வெள்ளீரல் சூடாகி அதனால அந்த சைனஸ் வருது. ஸோ அதுவும் வந்து இந்த மருந்து குளிர்ச்சிப்படுத்தி அதை சரி பண்ணும். அடுத்து மதுமேகம் என்பது சக்கரை நோய். சக்கரை நோய்களையும் இது அதிகப்படியான வெப்ப நோய் தான். ஸோ அந்த வெப்ப நோய்களையும் இந்த மூட்டு வலி நோய் வந்து சரியாகும். அடுத்து தலைப்பகுதி, கழுத்து பகுதியில் இதில் தேய்மானம், எலும்பு உருக்கி நோய் என்று சொல்லக்கூடிய எலும்பு பலவீனமாகி உருக்கி போறது, மெலிஞ்சு போறது, சத்து பற்றாக்குறையா போறது, கூடு விழிஞ்சு போறது, இது போன்ற பலவீனங்கள், எலும்பு பலவீனம், தசை பலவீனம், நரம்பு பலவீனம், இப்படி இதுல எந்த விதமான பலவீனமாக இருந்தாலும் இந்த மருந்துகள் வந்து மிக அற்புதமா வேலை செய்யக்கூடிய மருந்து. நீங்க பொதுவாகவே உங்களுக்கு மூட்டுல சத்தம் முடக்கணும், மூட்டுல சத்தம் தான் 2 விஷயத்துல நீங்க வந்து கவனத்தில் கொள்ளணும். ஒன்று, அங்க பசை குறைவாக இருந்துச்சுன்னா நீ தினசரி நெய்யை சாப்பிடணும். நம்ம நெய்யில சேர்ந்து அந்த மூட்டு வலி நெய்யை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நெய்யை பசுமாட்டு சுத்தமான பசு நெய்யை நீங்க தினசரி காலைல, அதாவது சித்தர்கள் வந்து நெய்யில்லா உண்டிப்பாள் நீரில்லா கிணறு பாடு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி இல்லாத கிணறு வந்து பாழான கிணறு, பாழ் கிணறும்பாங்க. அதுபோல நெய் இல்லாத சாப்பாடு வந்து பாழான சாப்பாடு, ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடும்பாங்க. ஸோ தினசரி நம்ம நெய்யை வந்து உணவு எடுக்கணும். சில காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பழமொழி உண்டு. ஆணைக்கு ஒரு காலம் என்பது அப்படின்பது பசுநெய். பசுநெய் வந்து 40 வயசு வரைக்கும் பசுநெய் எடுக்கணும். பூனைக்கு ஒரு காலம் என்றால் பூநெய் என்பது தேன். ஆண் நெய் என்பது பசுநெய், பூநெய் என்பது தேன். அப்ப 40 வயசுக்கு இல்லாத எந்த மருந்து சாப்பிட்டாலும் நீங்க வந்து தேன்ல கலந்து சாப்பிட்டா அது ஒரு காலம். அதுக்கு முன்னாடி சிறு வயதுல வந்து 40 வயசு வரைக்கும் நமக்கு வந்து ஆண் நெய் சாப்பிடணும். ஆண் நெய் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டு நெய்யை சாப்பிடணும். இப்ப நெய்யில்லா உண்டிப்பாள், இந்த நெய் வகை உணவுகளை நீங்க நெய்யில உணவை எடுத்துட்டே வந்தீங்கன்னாக்க இந்த தேய்மான குறைபாடுகள் சரி பண்ணும். 2வது மலச்சிக்கலும் உங்களுக்கு வாயுவாக மாறி அந்த இடத்துல வலியை உண்டு போகணும், தேய்மானத்தை உண்டு போகணும். காலை மாலை 2 வேளை கம்பல்சரி வந்து பாத்ரூம் போகணும்னா இது திரிவலை சூர்ணமோ நிலாவரை சூர்ணமோ இப்படி மலை இலக்கி ஏதாவது ஒரு மலை இலக்கி எடுத்துக்கிட்டு
காலை மாலை 2 வேளை போகுனீங்கனாக்க இந்த தேய்மான குறைபாடு, மூட்டு வலி குறைபாடு, மூட்டு நிமிர முடியாது, குனிய முடியாது, இது போன்ற இந்த வலி குறைபாடுல இருந்து நீங்கி வலி இல்லாம ஒரு மன அமைதியா வாழலாம். வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க என்பது சித்த மருத்துவத்துடைய அடிப்படை வலியுறுத்தி நாங்கள் வரோம். ஸோ தேய்மானம் உள்ளவங்களும் ரொம்ப வறட்சியாகனாலும் வறட்சி நோயின்னு சொல்லுவாங்க. அந்த வறட்சி இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க வாரத்துல 2 நாள் கம்பல்சரி நல்ல எண்ணெயை உடல் வந்து தலை வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இளம் வெந்நீர்ல குளிங்க. இந்த பழக்கத்தை நீங்க நெடுகாலமா லைஃப் ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணினா கண் குறைபாடு உங்களுக்கு வராது, வலி குறைபாடு வராது, வாதம் குறைபாடு வராது, சுகர் குறைபாடு வராது. ஸோ இது போல சித்த மருத்துவத்தில் நிறைய ரகசியங்களை எங்களை போன்ற சித்த வைத்தியர்களும் மருத்துவர்களும் நிறைய சொல்லி கொண்டு வரோம். இதெல்லாம் நம்ம வாழ்வியல இருந்தது ஒன்று தான். நாங்கள் புதுசா ஒன்றும் சொல்லலை. தினசரி நம்ம தாத்தா பாட்டெல்லாம் பயன்படுத்தி வந்தது. இப்போ நம்ம வந்து மறந்து போனதுனால நாங்க இதன் வழியா வந்து உங்க சொல்ல வேண்டியது. இதை நாங்க வந்து ரிஃப்ரெஷ் தான் பண்ணி விடுறோம். புதுசா எதுவும் சொல்லல. அதனால நம்ம சித்த மருத்துவ வாழ்வியல் முறையில நீங்க பயன்படுத்தின்னு இது போல நெய் உணவுகளை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க மூட்டு வலியிலிருந்து ஈஸியா வெளியே வந்து மகிழ்ச்சியாக வாழலாம். சித்த வாழ்வியலை கடைப்பிடிப்போம், தமிழர்களாக வாழ்வோம், தமிழ் மருத்துவத்தை கடைப்பிடித்து தமிழ் ஆரோக்கியத்தோட வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் உங்களை அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.